விலகி தள்ளிடும். அந்த எதிரிகளை நண்பர்களாக மாற்றிடும். இதுதான் காலம், சூழ்நிலை. அந்த காலம் வரும்போது நீ என்ன தான் மறுபடியும் அந்த துன்பத்தில் இருக்கணும்னு நினச்சாலும் இருக்க முடியாது. அந்த துன்பத்திலேருந்து வெளியே வந்துடுவேன். இது ஆகமா அபாயினம், தோன்றும் மறையும். இது நிலையானது கிடையாது. இந்த துன்பமானது இது அனித்யாஸ்தா ஸ்திதிக்ஸ்வ, அந்த துன்பங்களை பொறுத்து கொள்ள பழகிக்கணும். இது அனித்தியமானது. அதுதான் நம்ம சாஸ்திரங்களை படிக்கிறோம். அப்போ நாமத்தை சொல்லும்போது என்னங்கன்னா, இந்த மொத்த துன்பங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பாபத்தை போக்கிடுமா, துக்கங்கள்லாம் சமணமாயிடுமா. நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணம். இதை சொல்ல தான் வந்தேன். இதை சொல்லத்துக்காக தான் இப்போ இவ்வளோ வேடிக்கை போட்டது. அப்போ ஏன் துன்பங்கள் வருது அப்படின்னா, துன்பத்துக்கு காரணம் யார்? கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற நேருக்கு எதிர. இப்போது ரிஷபம் வந்து காளமாடாக இருக்குது, பூமாதேவி பசுவாக இருக்கா. 2 பேரும் சம்பாஷணை பண்ணுறாங்க. அந்த இடத்துல கலிபுருஷன் வந்து 3 கால்களை துண்டிச்சிட்டான் அந்த ரிஷபத்தை. ஒரு கால்களை சத்தியம் என்ற பாதத்தில் மட்டும் நின்று கொண்டு இருக்கிறது. அப்போ ரிஷபதேவத்தை பார்த்து சொல்கிறார் பரிசுத்தே, உன் காலை துண்டித்தவன் யார்? அவனை சொல்லி நான் வெட்டிடுறேன் அப்படின்னு பரிசுத்து கேட்குறான். அப்போ ரிஷபதேவன் என்ன சொல்கிறதுன்னு, சில பேர் கர்ம வினைகள்னு சொல்கிறாங்கப்பா, சில பேர் காலம்னு சொல்கிறாங்க, சில பேர் தெய்வம் தான் காரணம்னு சொல்கிறாங்க, சில பேர் சொல்கிறாங்க அவங்களோட சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எது காரணம்னு நீயே தீர்மானிச்சிக்கோ. அப்போ எதிர தான் கலிபுருஷன் இருக்கான். அந்த கலிபுருஷனை சுட்டி காட்டாமல் அந்த தர்ம தேவதை கர்ம வினை காரணம், தெய்வம் காரணம், பல காரணம், வேறு கண்ணுக்கு தெரியாத காரணத்தை சொல்கிறது. அந்த கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறது தான் காரணமே. அதுதான் அவ்வியக்தம்னு சொல்லக்கூடியது. வியக்தமாக தெரியாது, ஆனால் அது கண்ணுக்கு தெரியாததுனால அதை பற்றி நம்ம நினைக்கிறதே இல்லை. கண்ணுக்கு தெரிஞ்சு யாரை மாட்டுறாங்களோ அவங்கள போட்டு சாத்துறோம். நீ தானே என்னை அடிச்சவன், நீ தானே என்னை என்னை துன்பப்படுத்துகிறவன், நீ தானே எனக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு யார் கண்ணுக்கு புலப்படுறாங்களோ இவர்களெல்லாம் கருவிகள். இவர்கள் மூலமாக துன்பம் வருது. ஆனால் இவரில் போட்டு நம்ம அடிக்கிறோம், இவங்கள மனத்தில் பழியை தீர்த்துக்கிறோம். அதான் நம்ம பண்ணுற முட்டாள்தனம். அப்போது இதை புரிஞ்சுக்கிட்டவன் ஞானி. என் துன்பத்துக்கு காரணம் இவர்கள் கிடையாது. அப்போ இவர்கள் கிடையாது நம்ம பொறுத்து நின்றால் இவர்கள் துன்பப்படுத்தினே இருப்பாங்க. துன்பப்படுத்த முடியாது. நம்ம கர்ம வினைகள் கழிகிற வரைக்கும் தான் அவங்க துன்பப்படுத்த முடியும். அது பிறகு இவங்களுக்கே கை கால் விழுந்துடும். துன்பப்படுத்துறவங்களுக்கே உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்புறம் உன்னை துன்பப்படுத்த முடியாது. அவங்களுக்கே துன்பம் வந்துடும். அவங்க பண்ணுறது பாவம்னு தெரியாமல் பாவம் பண்ணுறாங்கன்னா அதுக்காக பாவம் சும்மா இருக்குமா? அந்த பாவத்தின் விளைவான அந்த பாவத்துக்குரிய தண்டனைகள் அவர்கள் அனுபவிப்பாங்க. பரதுக்கதஸ்தத், பிறகு துக்கத்தை விளைவிப்பவர்கள் அவர்கள் அந்த துக்கத்தை அனுபவிச்சாகணும். எவ்வளோ நாள் உனக்கு துன்பத்தை கொடுக்க முடியும்? அதுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்குது. நீ பண்ண பாவத்துக்கான முடிவு வர வரைக்கும் நீ துன்பங்களை அனுபவிச்சுன்னு இருக்கணும். பாவம் முடிவுக்கு வந்துச்சுன்னா அது பிறகு ஒரு நிமிஷம் கூட நீ துன்பத்தில் இருக்க மாட்டேன். அது காலம் நம்பின சூழ்நிலையை மாற்றிடும். அவர்கள் உன்னை ஜென்மா பூரா உன்னை துன்பப்படுத்துகிறோம் பார், அப்படி உன்னை சித்திரவதைப்படுத்தினா கூட அவங்களால பண்ண முடியாது. ஆமாம், என்ன தான் கங்கணம் கட்டின்னு உன்னை துன்பப்படுத்தினா கூட அவங்களால, உன் கர்ம வினை முடிஞ்சிச்சுன்னா அவர்களால் துன்பப்படுத்த முடியாது. துன்பப்படுத்துகிறவங்களே ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. தன்னாலே விளக்கத்தை நீ பார்க்கலாம். அவர்களே கட்சியில் பார்த்தா ஒன்றும் இல்லாமல் போயிட்டார். அவர்களே துன்பத்துக்கு ஆளாகிறதே நீ பார்க்கலாம். உன்னை துன்புறுத்தினவங்க அப்படியே தலைகீழ மாறிடும். அதை நிறைய பார்த்துக்கலாம் நம்பலாம் வாழ்க்கையில். இது எதனால்னா அதான் கர்ம வினை. அந்த கர்மா கழிகிற வரைக்கும் உனக்கு வாட்டி எடுக்கும். அந்த கர்மா கழிஞ்சிச்சுன்னா அவர்களே உன்னை பழி வாங்கணும், ரொம்ப நாளாக உன்னை பழி வாங்கணும்னு நினச்சா கூட முடியாது. அந்த அந்த செகண்டோடு அவர்கள் விட்டு விலக போகணும் தான். உங்கள் துன்பத்தை அவங்க படுத்த முடியாது உங்களை. நான் உன்னை ஒரு வருஷமாக நான் சிறையில் போடுறேன், கஷ்டப்படுறேன், உன்னை துன்புறுத்துறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு வருஷம் உன்னை துன்புறுத்தணும்னு அவங்க நினச்சா கூட உனக்கு 6 மாதம்தான் துன்பப்படணும்னு உனக்கு தலையில் எழுதியிருந்தா அந்த 6 மாதம் துன்பப்படுவேன். அந்த 6 மாதம் அவர்கள் துன்பப்படுத்த நினச்சா கூட துன்பப்படுத்த முடியாது. அதுக்குள்ளே அவர்கள் துன்பத்துக்கு ஆளாயிடுவாங்க. நீ துன்பத்திலிருந்து வெளியே வந்துடுவேன். அந்த அவருடைய அடிமைத்தளத்தில் நீ வெளியே வந்துடுவேன். அப்போ அவர்கள் நினச்சது, அவர்கள் உன்னை துன்புறுத்தணுன்றவங்க இஷ்டப்படி கிடையாது, உன் கர்ம வினையின் இஷ்டப்படி, தெய்வத்தின் இஷ்டப்படி. அந்த காலம்தான் கரெக்டாக அந்த கர்ம வினையின்படி உன்னை சேர்த்து வைக்குது இந்த துன்பத்தில். அது பிறகு உனக்கு விலக வைக்கிற நேரத்தில் கரெக்டாக விலக வச்சிடும். அது பிறகு நீ ஒரு க்ஷணம் கூட இந்த துன்பத்தில் இருக்க மாட்டேன், வெளியே வந்துடுவேன். அதே மாதிரி சுகமும் அப்படி தான். நீ பண்ண புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி பல சுகத்தை அனுபவிச்சுன்னு இருப்பேன்.
அந்த துன்பத்தை சதா துர்லபம் ஹி சதா சுகம்னு ராமரே சொல்கிறார். எப்பொழுதும் ஒரு மனுஷன் சௌக்கியமாக இருக்க முடியாது. அந்த சௌக்கியம் வந்து நான் இப்படியே இருந்துடலாம், சௌக்கியமாக இருக்குது, நல்லா இருக்குது, அப்படியே சௌக்கியமாக இருந்துடலாம் அப்படின்னு நினச்சிருந்தாலும் அதுக்கேற்ற உடனே அதுக்கு ஒரு தடங்கள் வரும், அதுக்கு ஒரு வில்லங்கம் வரும். அப்புறமா அந்த சௌக்கியம் தடைப்பட்டுரும், அந்த நல்ல மூடு கெட்டு போயிடும். உடனே அதுதான் அதுக்கும் ஒரு முடிவு உண்டு, அந்த சுகத்துக்கும். அதே மாதிரி துக்கத்துக்கு எப்படி முடிவு வந்ததோ கர்ம வினைகளின்படி, அதே மாதிரி சுகத்துக்கும் ஒரு முடிவு வந்துடும். அப்போ இதை நம்பாத. இந்த சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி, லாபமே வராது, நஷ்டமும் வரும். இரவே வராது, பகலும் வரும். 12 மணி நேரம் இரவுன்னா அதுக்கேற்ற 12 மணி நேரம் விலை கொடுத்தாகணும் இரவுக்கும். இரவு வந்து 12 மணி நேரம் விலை கொடுத்தாகணும் பகலுக்கு. பகல் வந்து 12 மணி நேரம் விலை கொடுத்தாகணும் இரவுக்கு. புரியுதா? 24 நேரம்னா 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு இருக்க தான் செய்யும். அதை மாற்ற முடியாது, இயற்கை இது. அப்போது லாபமே ஒரு மனுஷன் அடைய முடியாது, நஷ்டமும் வரும். இன்பமே அடைய முடியாது, துன்பமும் வரும். லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி மானமே நம்ம என்ன கௌரவிக்கத்தக்கவன். அதுக்கு முன்னாடி நிறைய அவமானங்கள் பட்டிருப்பேன். அதனால தான் இன்றைக்கி கௌரவிக்கத்தக்க இடத்துல நீ உட்காந்து இருக்க. பகவான் ஒன்று உயர்த்தினான். ஒளிகளால் செதுக்கப்படாத சிலை வந்து அபிஷேக ஆராதனை பெறத்துக்கு தகுதி இல்லை, படிகளாக மிதிக்கப்படுவதற்கு தான் உதவும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு கல் அது ஒளிகளால் செதுக்கப்படாத கல்லாக இருக்குது, அப்படியே பாறையாக இருக்குன்னா அது படிகளால் காலில் மிதிக்கிறதுக்கு தான் உதவுமா. அதே அது ஒளிகளால் செதுக்கப்பட்டு அது வெளியே அனுபவிச்சதுன்னு சொன்னால் அது சிலைகளாக ஆராதிக்கப்படுவதற்கு உதவுமா. அது மாதிரி நோ பெயின் நோ கெயின். அது மாதிரி நீ துன்பப்பட்டன்னா ஒரு நாள் இன்பப்பட்டும் ஆகணும். அந்த துன்பத்துக்கான வேலையாக இன்பத்தை நீ அனுபவிச்சு ஆகணும். அதுபோல் அவமானப்பட்டனா நீ அதே சமயத்தில் எந்த அளவுக்கு நீ அவமானப்படுறியோ அந்தளவுக்கு கௌரவிக்கத்தக்கவனாக ஒரு நாள் நீ பிரகாசிப்ப. உன்னை உலகம் கௌரவிக்கும். அதுக்கான வேலையை கொடுத்தாகணும் இந்த உலகம். இது இயற்கையினுடைய சட்டம், இதை மாற்ற முடியாது. உன்னை அந்தளவுக்கு அவமானப்படுத்திச்சில அந்தளவுக்கு உனக்கு கிரீடம் சுட்டி சில இப்போது இயேசு கிறிஸ்து ஆணியில் அடித்து அவமானப்படுத்தினாங்க. அதனால தானே இன்றைக்கி அவருடைய அந்த வருஷத்தை வச்சு தானே 2010 2020 2025 2026 அப்படின்னு நம்ம அந்த விஷயத்தை வச்சு தானே உலகம் முழுவதும் கொண்டாடுது. அதுக்கான விலை கொடுத்துருக்கார் இல்லையா? அவர் ரத்தம் செஞ்சுருக்கார் இல்லையா இயேசு கிறிஸ்து? சொல்கிறேன், அதுபோல் ஒவ்வொருத்தரும் அதுக்கான விலையை கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கான கௌரவத்தையும் அவங்க பெறுவார்கள் இல்லையா? அவர்கள் கடவுள் ஸ்தானத்தில் வச்சு வழிபடுறோம் இல்லையா? அப்புறம் மகாத்மாக்கள்லாம். அப்போ அந்தளவுக்கு அவர்கள் விலை கொடுத்துருக்காங்க. அப்போது மானம் வந்தால் அவமானம் வரும், அவமானம் வந்தால் மானம் வரும், உனக்கு கௌரவம் வரும். இன்பம் வந்தால் துன்பம் வரும், துன்பம் வந்தால் இன்பம் வரும். சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் வெற்றி தோல்வி மானம் அவமானம் எல்லாமே இந்த இரட்டைகள். இந்த இரட்டைகள்லாம் வந்து சகஜம். ஆனால் இவைகளை கடக்க வேண்டும். எனக்கு சுகம் வேணாம் துக்கம் வேணாப்பா, இவைகள் கடந்த ஒரு ஏகாந்தமான ஒரு அமைதி சாந்தியான பராம் சாந்தி அது கிடைக்குமா? அதுதான் மோட்சம்னு பேர். அந்த மோட்சஸ்தானத்தை விரும்புகிறவங்க பாகவதர்கள், பகவான் நாமா சொல்கிறவர்கள். இப்போ வந்து என்னென்னா இது நாமா சொல்கிறது புண்ணியமும் கிடையாது பாவமும் கிடையாது. இதுகளை கடந்தது, இது முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டது இந்த நாமா சொல்கிறதுன்றது. இப்போ சுகதுக்கம் இரட்டைகளை துவந்தோ அதீதகா. எப்போது பகவான் நாமத்தை சொல்கிறவன் இரட்டைகளை கடந்தவனாகிறான். அவன் லாபத்துலேயும் இல்லை நஷ்டத்துலேயும் இல்லை, வெற்றிலையும் இல்லை தோல்வியிலும் இல்லை, அவன் சம்சாரியும் இல்லை அவன் சன்னியாசியும் இல்லை. இந்த இரட்டைகளை கடந்தவன் அவன் பகவத் விஷயத்தில் தலைச்சிருக்கிறான், பகவானுடைய அம்சமாக இருக்கிறான் இப்போ நாமத்தை சொல்கிறவன். அதனால் இதுதான் கர்ம கதையா. இது எதுக்காக மெயினாக சொல்ல வந்தோன்னா, யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. இவரெல்லாம் காரணமே கிடையாது. நம்ம கர்ம வினையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றோம், நம்ம குற்றத்தை நம்ம ஒத்துக்க மாட்டேன்றோம். அதுதான் காரணமே. அதை ஒத்துண்டா உன் துன்பம் ஒன்று விட்டு விலகிடும். அது ஒத்துக்காத வரைக்கும் துன்பம் ஒன்று போட்டு வாட்டி எடுக்கும். எப்போ நீ வந்து நான் பண்ண பாவம்தான் இந்த துன்பங்கள்லாம் அனுபவிக்கிறோன்னு நீ ஒத்துண்டியோ அவருக்கு யாரும் ஒன்று துன்பப்படுத்த முடியாது. வந்தால் நான் பண்ணது அவர் மேலே எனக்கு கோபம் இல்லை, துவேஷம் போயிடும். இவரெல்லாம் கருவிகள். அப்போ உனக்கு எப்படி தான் துன்பம் கொடுக்குறது? எதையாவது ஒன்று வச்சு தானே துன்பம் கொடுக்கணும். அது இவரெல்லாம் வந்தாங்க, அது உறவுகளாக வருது, இல்லை மனைவியாக வருது, பிள்ளைகளாக வராங்க, இல்லை நம்ம எதிரிகளாக வராங்க, நண்பர்களாக வராங்க, ஏதோ ரூபத்தில் நம்மளுக்கு துன்பத்தை கொடுக்குறாங்க. அப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் தானே வந்து துன்பத்தை குத்தாகணும்.
வேறு எப்படி உன் கர்ம வினை கழிக்கிறது சொல்லு பார்க்கலாம். அதனால் உன்னை நீ கர்மாவே கழிக்க மாட்டேன்னு இருக்க முடியுமா? இயற்கை சட்டங்களின் உட்பட்டு ஆகணுமே. அப்போ அந்த கர்மா கழியுது இது மாதிரி இந்த ரூபங்களில் வந்து நமக்கு துன்பங்களை கொடுக்குது. இந்த தத்துவத்தை உணர்ந்துட்டோம்னாவே நம்ம யாரையுமே எதிரியாக நினைக்க மாட்டோம். அப்போ நிர்வைராய பிரசாந்தாய சசுதாய மகாத்மனி இந்த தத்துவத்தை உணர்ந்தவர் யாருன்னா பிரகலாதன். கர்ப்பத்திலேயே பாடம் கற்றுறவர், கர்ப்பத்தில் இருக்கும்போதே பாடம் கற்றவர் யார்? பாடம் கற்றவர் யார்? நாரதர் இடத்துல பிரகலாதர். அப்போ பிரசாந்தமாக இருப்பார். ஏன் பிரசாந்தமாக இருக்கிறாரு? இவரெல்லாம் காரணம் கிடையாது, நான் ஏதோ துன்புறுத்திருக்கேன், என் கர்ம வினைகளின்படி நடக்கட்டும். அப்போ இதில் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? இந்த கர்ம வினையிலேருந்து அதுக்கு தான் இருக்கே நாராயண மந்திரம், அதுவே நாளும் பேரின். அது என்ன பண்ணால் நீ பண்ண பாவத்தை எல்லாம் போய்கிடும். பாவத்தினுடைய விளைவுகளாகிய துன்பம் துக்க சமனகா. பாவங்கள் போயிடுச்சுனாவே துக்கம் சமனமாகிடும். பாவத்தினுடைய விளைவாக தானே துக்கம் வருது. அந்த துக்கம் சமனமாகறதுக்கு, பாவங்கள் போகிறதுக்கு ஒரே வழினா நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனகா தம் நமாமி ஹரிம்பரம். அதுதான் இப்போ முடிவுக்கு வரணும். அதுதான் விஷயமே. இப்போ நாம சங்கீர்த்தனம் பண்ணுற பிரகலாதனுக்கு துன்பங்கள் வந்தது, அது கர்ம வினைகளால். ஆனால் துன்பங்களால் பாதிக்கப்படாதது நாம சங்கீர்த்தனத்தினால. புரியுதா? யானை விட்டு மிதிக்க வச்சது, மிதிக்க வைக்கும்படியான துன்பம் வந்தது கர்ம வினையினால். ஆனால் யானை மிதிக்காமல் போனது நாம சங்கீர்த்தனத்தினால. மலையிலேருந்து கீழே தள்ளது கர்ம வினையினால். ஆனால் மலையிலேருந்து கீழே தள்ளினாலும் பாதிக்கப்படாமல் இருந்தது நாம சங்கீர்த்தனத்தினால. நெருப்பில் போட்டது கர்ம வினையினால். ஆனால் நெருப்பில் பாதிக்கப்படாமல் இருந்தது நாம சங்கீர்த்தனத்தினால. ஏன்னா நீ ஒரு ஜென்மத்திலேயே பாவம் பண்ணியிருக்க. 84 லட்சம் ஜீவராசிகளில் 84 லட்சம் ஜீவராசிகளில் கோடிக்கணக்கான பிறவிகள் எடுத்து, அப்போ எவ்வளோ பாபங்கள் கர்ம வினைகள் சேர்ந்துருக்கும். இதுதான் கர்ம கதையகம். அப்போ கோடிக்கணக்கான ஜென்மங்களில் எவ்வளோ பாவம் பண்ணியிருப்ப யோசிச்சுப்பார். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசரராகி செல்லா நின்ற தாவர சங்கமத்தில் எல்லா பிறப்பும் பிறந்தெழுத்தேன் எம்பெருமான் என்ன மாணிக்க வாசகர் சொல்கிறார் இல்லையா? திருவாசகத்துக்கு உருகாதார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படின்றப்பட்ட மாணிக்க வாசகர் சொல்கிறார் இல்லையா திருவாசகத்தில்? நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்கள் தான் தாழ் வாழ்க, போகழியாண்டு அப்படின்னு வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். அது சிவபுராணம். அதில் வந்து இது புல்லாய் புழுவாய் புருவாய் மரமாக்கி பல்விருகமாக்கி பறவை. அப்படி எவ்வளோ பிறவிகள் எடுத்திருக்கோம். 84 லட்சம் ஜீவராசிகளில் பல பிறவி கோடிக்கணக்கான. அந்த கர்ம வினைகள்லாம் தான் இப்போ நம்மளை பாதிக்கிறது, சுகமாகவும் துக்கமாகவும் வந்து சேருது. அதனால் இப்போ தற்காலிகமாக இருக்கக்கூடிய காரணங்கள் கிடையாது. கண்ணுக்கு தெரியாமல் அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய காரணங்கள் தான் உண்மையான காரணங்கள். அந்த காரணங்களால் தான் இவைகள்லாம் நடக்கிறது. அந்த காரணங்கள் உன்னை விட்டு போயிடுச்சுன்னா, அந்த காரணங்கள் இல்லை, அதெல்லாம் தொலைத்து அந்த பாவங்கள் உன்னிட்டு போயிடுச்சுன்னா, இவர்களால் உன்னை துன்புறுத்த நினச்சா கூட துன்புறுத்த முடியாது. புரியுதா? அப்போ நெருப்பில் போட்டால் கூட நீ சுட மாட்டே. ஏன்னா உன் நாம உன்னை ரட்சிக்கிறது, உன் பக்தி உன்னை காப்பாற்றுறது. உன்னை கல்லை கட்டி கடலில் போட்டாலும் நீ மிதந்துட்டு வந்துடுவேன். பிரகலாதன் நான் கல்லை கட்டி காலம் போனால் உள்ளே மூழ்கி தானே ஆகணும். அதானே அந்த இயற்கை சட்டங்களுக்கு அப்பாற்பட்டது பகவான் நாமா. அந்த என்ன பண்ணோம், உடனே அந்த கல்லையே படகாக மாற்றி பிரகலாதனை கரையேற்றிடும். அப்போ உனக்கு மழை போல் வரக்கூடிய துன்பங்கள்லாம் பனி போல் விலகிடும். மழை மாதிரி வரக்கூடிய துன்பங்கள்லாம் பனி போல் விலகிடும். அதுக்கு தான் நாமா சொல்லுன்னு தலைப்பாடாக அடிச்சுக்கிறது. மகான்கள்லாம் தலைப்பாடாக அடிச்சுக்கிறதுக்கு காரணம்னா நாமா சொல்கிறாப்பா, டேய் உன் ஜென்மா ஓய்வுண்டா, நீ கஷ்டத்துலேருந்து விடு பண்ணனா நாமா சொல்டா. நீ பணத்தினால ஆள்கட்டு பலத்தினால உன் பிரச்சனையை சமாளிச்சிட முடியாதுடா. பணத்தினால முடியாதுடா. பௌதிகமான சாதனைகளால் உன் பிரச்சனையை தீர்த்துக்க முடியாதுடா. ஒரு பிரச்சனை போனால் உன்னோட பிரச்சனை வரும்டா. இதுக்கெல்லாம் டெம்பரரி சொல்யூஷன் தான் நீ பண்ண முடியுமே தவிர பர்மனன்ட் சொல்யூஷன் இதெல்லாம் கிடையாதுடா. இதெல்லாம் வந்து தற்காலிக தீர்வாக இருக்கமே தவிர நிரந்தர தீர்வாக இருக்காதுடா. நீ நாமத்தை பிடிச்சிக்கிதா, அதுதான் நிரந்தர தீர்வை கொடுக்கண்டா, புரிஞ்சிக்கடா அப்படின்ட்டு பகவான் தலைப்பாடாக சொல்கிறான். பகவான் வந்து மகாத்மாக்கள் ரூபத்தில் தலைப்பாடாக அடிச்சுக்கிறான். நாம் கேட்கவே மாட்டேன்றோம். இந்த நாமத்தை சொல்லு, நாமத்தை பிடிச்சிக்கோ, மற்றதெல்லாம் பிடிக்காத.
மற்ற சாதனைகள்லாம் சிரமங்கள், நிறைய கஷ்டங்கள் கொடுக்கக்கூடியது. அதெல்லாம் தகுதிகள் வேணும். நாமத்துக்கு எந்த தகுதியும் தேவையில்ல, சிரமமும் கிடையாது. சுலபமாக ராம ராமான்னு சொல்கிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது, எந்த சிரமமும் கிடையாது. சொல்லப்போனால் சுகமாக கூட இருக்கும், சுசுகம் இது அனுஷ்டிக்கிறதுக்கு. ராம் ராம ரமாம் ராம் ராம ராம் ராம ராம ராம் ராம ராம், இதுதான் சுசுகம். பிரத்யக்ஷம் தரிசித்தம் சுகமாக இருக்கும் இந்த தர்மம். சுசுகம் அதிக சுகத்தை கொடுக்கக்கூடியது. அதே சொல்ல கரும்பு தின்னும், கரும்பாகவும் திதிவாகிறது கரும்பு. அதே சொல்ல கூலி கிடைக்குது என்னென்னா பாவத்தை போக்குறது, நம்ம துன்பங்கள் எல்லாம் கலைஞ்சிடுது, சந்தோஷத்தை கொடுத்துது. இதை விட ஒரு சௌக்கியமான ஒரு உபாயம் உண்டா, ஒரு சாதனை உண்டா? நாம சங்கீர்த்தனம். அதான் மகான்கள் நாம சங்கீர்த்தனம் எஸ் சங்கீதமாக பாட சுகமாகவும் இருக்குது. அது சொல்ல சர்வ பாவ பிரணாசனம், எல்லா பாவத்தையும் போக்கிடும், துக்கங்களும் சமணமாக்கிடும். ஹரி பரம் பகவானே நீ அடைஞ்சிடுவேன். எவ்வளோ பலன்களை சொல்லியிருக்கு இந்த நாம சங்கீர்த்தன சர்வ பாவ பிரணாசனம். மந்திரம் மாதிரி அந்த ஸ்லோகம் எங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும், நாம சொல்கிறவங்க எல்லாருக்கும் அது மந்திரம் மாதிரி. நாம சங்கீர்த்தன சர்வ பாவ பிரணாசனம் பிரணாம துக்க சமண தம் நமாமி ஹரியம் பரம். பா, எவ்வளோ விஷயங்கள் அதில் அடங்கியிருக்குது அந்த ஸ்லோகத்தில். பா, அப்போது அழகாக பாடலாம் ராமநாமத்தை. பாவங்களும் போய்கிடுது, துன்பங்களும் போயிடுது, மனசுக்கு சந்தோஷம் கிடச்சிது, அவன் பகவானையும் அடைஞ்சிடலாம். நல்ல உபாயம் இல்லை இது. இது மாதிரி ஒரு அருமையான மார்க்கத்தை காட்டினா ஜம்முன்னு இருக்கும், அழகாக குளிர்ச்சியாக அனுபவிக்கலாம். ராம் ராம ரமா. மற்றவங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் நீ பாடாத, அது உனக்கு ஃபிக்ஸ் ஆகாது. உனக்கு பிடிச்ச ராகத்தில் பாடு. அப்போ தான் உன் ஆத்மார்த்தமாக ஒட்டும் அந்த நாம சங்கீர்த்தனம். உன் ஆத்மாவில் கரையும், உன் ஆத்மாவில் லயமாகும் அந்த நாமம். உன் நாடி நரம்புகள் இரத்த குழாய்கள் எல்லாத்துலேயும் ஊறிடும் அந்த நாமம். எப்படின்னா நீ ஆத்மார்த்தமாக நாம சொல்லணும். அப்படின்னா ருசித்து ரசித்து ஒருமுகப்பட்ட மனத்தோடு நாம சொல்லணும்னு சொல்கிறாங்க. இப்போ நாம சங்கீர்த்தனம் பண்ணு, சுவையாகவும் இருக்குது, மனசு ஒருமுகப்படுது, ஸ்பஷ்டமாக உச்சரிக்கிற அக்ஷரப்படியும் ஏற்படாது. நாம சங்கீர்த்தனமாக பண்ணால் சுகமாகவும் இருக்கும். ராம் ராம ரமா. நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ தெளிவாக சொல்லிட்டேன். அக்ஷரப்படி ஏற்படாமல் சொன்னால் ராகமாக பாடினா தான் அக்ஷரப்படி ஏற்படாது. ராமநாமம் எந்த நாமமும் சரி. அதே சமயத்தில் ராகமாக பாடும்போது சுகமாகவும் வருது. நீட்டிச்சு சொல்கிறேன். மனசும் சில சுலபமாக ஒருமுகப்படுத்த நாமத்தில் ரசித்து பாடுறல்ல. அப்போ மனசு ஒருமுகப்படுத்தாலும் ரசித்து பாடுற. அப்புறம் இதுதான் அருமையான யோகம். தியானத்துக்கே மனசு ஒருமுகப்படணும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் தியான சித்திங்கன்றாங்க. அதே மாதிரி தான் நாமாவும், நாம சங்கீதத்துக்கு ஒருமுகப்படணும். ஆமாம், எப்படி நாம் ஒருமுகப்படணும்? ருச்சிகரமான உனக்கு பிடிச்ச ராகத்தில் பாடு. மனசு யாருக்கோ பிடிச்ச ராகத்தில் நீ பாடுனா அது பஜனை சம்பிரதாயம், அதனால் பாடணும் அப்படின்ட்டு பாடுற. ஆனால் அது மனசில் ஒருமுகப்படலைன்னு சொன்னால் பிடிச்ச ராகத்தில் அப்படி கிடையாது. சுதந்திரமாக உனக்கு பிடிச்ச ராகத்தில் பாடினா தான் மனசு சீக்கிரமாக ஒருமுகப்படும். யாருக்கோ பிடிச்ச ராகத்தில் பாடினா ஏதோ கடமையேன்னு நாமத்துக்கு கீர்த்தனம் பண்ணுவேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராம அப்படின்னு தோஞ்சு போய் நாம சொல்லுவாங்க. சில பேர் பார்த்துக்கிறேன், அப்படியே தோண்டு போய் அப்படியே தூங்கிடுவாங்க. ஏன்னா இன்னொருத்தருக்கு பிடிச்ச ராகத்தில் அவங்க நாம சொல்கிறாங்க. ஆனால் நாங்களாம் அப்படி கிடையாது, சுகமாக பாடுவோம். ஏன்னா உனத்துக்கு பிடிச்ச ராகத்தில் நான் பாட முடியும், எங்களுக்கு பிடிச்ச ராகத்தில். ஏன்னா என் பசிக்கு நான் தான் சாப்பிட்டாகணும். எனக்கு பிடிச்ச ராகத்தில் பாடினா தான் நான் நாமத்தை தக்க வச்சிக்க முடியும் எனக்குள்ளே. இல்லைன்னா நான் சீக்கிரமாக நாமத்தை விட்டுருவேன். ஆமாம், அங்கே போனால் பாடுறாங்க, அந்த ராகமேனு பிடிக்கல, சரி ஏதோ கடமை, அது நல்ல விஷயம். நாம ரொம்ப வசதி, அதுக்காக பாடுறோம். நாம வசதின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது தக்க வச்சிக்கணும்ல. அது மாதிரி அந்த நாமத்து மேலே வெறுப்பார மாதிரி பாடக்கூடாது. அதனால் மற்றவங்களுக்கு பிடிச்ச ராகத்தில் எனக்கு பிடிக்காத ராகத்தில் நான் பாடினேன்னா அந்த நாமத்தில் எனக்கு ஃபிக்ஸ் ஆகாது. நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். இப்போ உனக்கு பிடிச்ச ராகத்தில் நீ பாடினா நாமம் நல்லா ஃபிக்ஸ் ஆகும், ஆத்மார்த்தமாக உனக்குள்ளே ஐக்கியமாகிடும். இதுதான் புரிஞ்சிக்கணும் எளிமையாக. அப்புறம் நாமத்தை ரொம்ப நாள் நான் சொல்ல முடியும். கீர்த்தனையே சதா ஹரிஹி, பகவான் நாமத்தை நீண்ட நாள் கடைப்பிடிக்க முடியும். எனக்கு பிடிச்ச ராகத்தில் நான் பாடினா அவ்வளோதான். இது சுகமாகவும் இருக்குது. இந்த ராமநாமம் எல்லா ராகத்துக்கும் வளைஞ்சி கொடுக்குது. இப்போ ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரேன்றது எல்லா ராகத்துக்கும் வளைஞ்சி கொடுக்காது. சில ராகங்களுக்கு அது ஒத்துப்படும். ஆனால் ராமநாமம் எங்கே ராமன்னு சுருக்கலாம், ராமான்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் நாம சொல்லலாம். அதான் நாமத்துக்கு தான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அப்போ ராமான்னு சொல்லும்போது நான் எந்த ராகத்துலையும் பாடலாம். எல்லா ராகத்துக்கும் இது வளைஞ்சி கொடுக்கும் ராமநாமம். இதுதான் எல்லா டியூனுக்கும் பொருத்தமாக இருக்கும். நான் எந்த டியூன்லையும் பாடலாம் சுகமாக.
ஏன்னா நான் பாடுறது வந்து அந்நிய வார்த்தை கிடையாது, ராமான்ற நாமத்தை வச்சு மட்டும்தான் பாடுறேன். அப்படின்னா எனக்கு சுகமாக இருக்கும், எனக்கு பழைய பலனும் கொடுக்கும், பகவான் சாட்சாத்காரமும் ஏற்பட்டுரும். அதுதான் எந்த கண்டிஷன் இல்லாத இப்படி ஒரு தர்மம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கேன்னு அதை பிடிச்சிக்கணும். பெரிய சொத்து நமக்குள்ள மாட்டிக்கிச்சு. ஆமாம், எப்படியோ தேவலோகத்துலேருந்து ஒரு தேவதை கீழே வந்து விழுந்துட்டா மனுஷங்களை மாட்டிக்கிற மாதிரி நமக்கு இந்த ராமநாமம் நமக்குள்ள வந்து மாட்டிக்கிச்சு. ஒரு அழகான தேவதை ஒரு மனுஷங்களை மாட்டிக்கினா எப்படி தத்தளிப்பா அந்த தேவதை. இவ்வளோ அழகான ஒரு தேவதை மனுஷ லோகத்தில் வந்து மாட்டிக்கினாங்க, அவள் தப்பிக்க முடியாத அளவுக்கு. அப்படி மாட்டினா அவன் அப்படியே ஒரு தேவதை ஒருத்தனுக்கு கிடச்சிட்டான்னா அவன் வாழ்க்கை சௌக்கியமாக இருக்கும் இல்லையா? இல்லையா? ஒரு தேவதையே கிடச்சிட்டேன் அப்படின்னு. அதாவது என்னென்னா புரூரவசுக்கு அப்படி தான் ஊர்வசி கிடச்சாலும், அதனால தான் அவளை விடவே முடியல அந்த ஊர்வசி. அது மாதிரி தேவலோகத்துலேருந்து வந்திருக்கான், அதை விட மனசு வர்றது இல்லையா? அது மாதிரி நம்மளால் மாட்டிக்கிச்சு. இப்போ புரூரவசுக்கெல்லாம் ஊர்வசி மாட்டின்ட்டா இல்லையா? அது மாதிரி நம்ம இந்த நாமா வந்து உயர்ந்த வஸ்து, பெரிய வஸ்து, வாஸ்தவமான வஸ்து, சத்தியம் பரம் தீமகி, அந்த பரப்பொருள் தான் இந்த ராமநாமா வந்திருக்கு. நம்ம கையில் வந்து மாட்டிக்கிச்சு. நம்ம ஊத்த வாயில் கூட பகவான் நாமத்தை சொல்கிறோம், ஆனால் அது நம்மளை காப்பாற்றுது. நம்மளுக்கு அப்படியே காமதேனு போல் கற்பவருஷம் போல் நம்மளுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றுது, நம்ம கஷ்டங்கள்லாம் போக்குது, நமக்கு சுகத்தையும் கொடுக்குது, நம்மளுக்கு பகவானையும் பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்குது, பகவானையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு காமதேனு கற்பவருஷமாக இருக்கக்கூடிய ராமான்ற நாமம் நமக்கு கட்சிச்சின்னு சொன்னால் அது பெரிய பொக்கிஷம் இல்லைவா? விலையுறந்த மாணிக்கத்தை நடுவாசல் எறிவார் உண்டோ? இந்த நாமத்தை எப்படி அது பொக்கிஷமாக பாதுகாக்கணுமோ அப்படி பாதுகாத்துக்கும், அது தக்க வச்சுக்கணும். அது எவனா வந்து மிஸ் பண்ணுவானா அந்த நாமத்தை? அப்போ எனக்கு நான் தக்க வச்சுக்கணுன்னா இந்த ராமநாமத்தை நான் ருசிகரமான ராகத்தில் பாடினா தான் தக்க வச்சுக்க முடியும்னா, அந்த ராகத்தை நான் தக்க வச்சுக்கிறதுக்கு நான் எந்த ராகத்துலையும் நான் பாடுவேன். எனக்கு நாம தான் முக்கியம், அதுக்காக நான் எதையும் துறப்பேன். ஏன்னா அது அவ்வளோ உயர்ந்த வஸ்து இது, இந்த ராமநாமான்னு. அதனுடைய மகிமை தெரிஞ்சவன் நான், அதனுடைய மகிமையை அனுபவித்தவன் நான், அந்த அனுபவம் பெற்றவன் நான். அப்படின்னா நான் என்னம்மா எப்படி விடுவேன் நான் இந்த நாமத்தை? அப்படிப்பட்ட பரபிரம்ம ராமச்சந்திர பரபிரம்மனே ஸ்வரூப், பரபிரம்மனே நமகன்னு சொல்கிறோமே, ராமச்சந்திர பரபிரம்மனே நமக, பரபிரம்ம ஸ்வரூபமாச்சு இந்த நாமம். இது சாதாரண 2 அக்ஷரம் கொண்ட நாமம் கிடையாது. மாம்பழம் ஏகாம்பர பெரியவர் சொல்லுவார், ஏகாம்பர சுவாமிகள் சொல்லுவார், பெரியவர் சொல்லுவார், மாம்பழம் பெரியவர், இது நாமத்தை ராமான்னு ஏதோ 2 எழுத்து நினைக்காத பரபிரம்ம ஸ்வரூபமாக நினைக்கணும். அது மூலம் புரிஞ்சு, அது பரபிரம்ம ஸ்வரூபமாக நினைக்கணும்னா ஏன் பரபிரம்ம ஸ்வரூபம் தான் அது. ஆனால் அது பரபிரம்ம ஸ்வரூபமாக இருந்தாலும் நீ எப்படி நினைக்கணும்? நீ வந்து சாதாரண நாம நினச்சிட்டு போகிற, அதை பரபிரம்ம ஸ்வரூபமாக நினச்சிக்கோ. ஆமாம், அது பரபிரம்ம ஸ்வரூபமாக தான் இருக்குது. ஆனால் அதை நீ பரபிரம்ம ஸ்வரூபமாக நீ நினைக்கணும் இல்லையா? அதை நீ நினச்சா தான் அதை பொக்கிஷமாக பாதுகாப்ப அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தார் அந்த மாம்பழம் பெரியவா. அப்போது நாம வந்து ராமான்றது பரபிரம்ம ஸ்வரூபம் அப்படின்னா அதுவே நமக்கு மாட்டிக்கிச்சு, நம்ம கையில் சரியாக சிக்கிக்கிச்சு நம்ம கையில். நம்ம அதை எப்படி பாதுகாக்கணுமோ அப்படி தக்க வச்சுக்கோ, அது உன் இஷ்டம். பெரிய கற்பகிருஷ்ணன் காமதேனு, அதான் சொன்னேன், ஒரு தேவதை வந்து ஒரு மனுஷங்களை மாட்டிக்கின மாதிரி, புரதவஸ்களை உருவாசி மாட்டிக்கின மாதிரி, அது மாதிரி இந்த நாம நம்ம கையில் மாட்டிக்கிச்சு. அது எப்படி அதை தக்க வச்சுக்க முடியுமோ அது உன் சாமர்த்தியம். பெரிய ஒரு மாணிக்கம், விலையுறந்த மாணிக்கம் நம்ம கையில் கிடச்சிச்சு. இதை வச்சு நீ 10 தலைமுறைகள் சாப்பிட்லாம், அப்படிப்பட்ட விலையுறந்த மாணிக்கம். ஆமாம், அப்படிப்பட்ட பொக்கிஷன் கிடச்சிருக்கு இந்த ராமநாமம். அது எப்படி பயன்படுத்துறியோ நீ பயன்படுத்திக்கோ, அவ்வளோதான். இன்னும் அது உங்களை மாட்டிக்கிச்சு. உண்மையிலே நாம தான் பகவான்களை மாட்டிக்கினோம். எதா தத்விஷயா மதிஹி, அவன் விஷயத்தில் பகவான் பொறுப்பேற்றுந்தால் தான் பகவான் நம்ம நாக்கில் நாம வர வச்சான். ஒரு விஷயத்தில் நாம் பகவான்கள் மாட்டிக்கணும், ஆனால் உண்மையிலேயே நம்ம மாயில் மாட்டிக்கினா தான் நம்ம அல்லல் பண்ணணும், பகவான்கள் மாட்டிக்கினா சந்தோஷப்படணும். ஏன்னா பகவானுக்கு அடிமையாக போகிறதால நல்லாயிருக்கும், மாய்க்கு அடிமையாக போனால் தான் துன்பப்படுறோம். நான் சுதந்திரமாக இருக்கிறேன் பகவான்களை சிக்காமல் பகவத் பக்திக்கு நான் வராமல் சுதந்திரமாக இருக்கணும், பணத்தாசையிலையும் பெண்ணாசையிலையும் மண்ணாசையிலையும் ஆசைப்படுறவங்க மாயில் சிக்கிறவங்க அவர்கள் துன்பப்பட்டுனே இருக்கிறாங்க. நான் எஜமான, நான் சுதந்திரமாக அனுபவிக்கிறேன், நான் பணம் சொத்து சுகம் இருக்குது நல்லா அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு மேலே மேலே மாயில் சிக்கின்னு அவஸ்தைப்படுறாங்க அஜ்ஞானத்தில். அவர்கள் வந்து என்னென்னா சுதந்திரமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு கட்சியில் என்னென்னா அடிமையாக இருக்கிறாங்க மாய்க்கு. ஆனால் பகவான்களை அடிமையாக போனவங்க சுதந்திரமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. ஏன்னா பகவான்களை நீ மாட்டிக்கல, பகவான் உங்களை மாட்டிக்கினான். அதனால் நீ என்ன சொல்கிற அகம் பக்த பராதீனம்னு நீ சொல்கிறதெல்லாம் பகவான் செய்கிறான். உனக்கு அனுகூலமாக பகவான் இருக்கிறான், உன்னை எல்லா துன்பங்கள்லேருந்து காப்பாற்றுறான், பிரகலாதனை காப்பாற்றுற மாதிரி.
துருவனை காப்பாற்றுன மாதிரி, அம்பரீஷனை காப்பாற்றின மாதிரி, கோபிகளை கோபுரத்தில் காப்பாற்றின மாதிரி, பாண்டவரில் காப்பாற்றுற மாதிரி, அப்படியேப்பட்ட சுக்ரீவனை காப்பாற்றுற மாதிரி, வானரில் காப்பாற்றின, தண்டகார ரிஷிகளை காப்பாற்றின மாதிரி, பகவான் அப்படி ரட்சிக்கிறான். சீதையை காப்பாற்றின மாதிரி நம்மளை அப்படி காப்பாற்றுறான் பகவான். அகல்லையை காப்பாற்றின மாதிரி, சபரிக்கு அனுகிரகம் பண்ண மாதிரி நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுறான். அப்படியேப்பட்ட கற்பவருஷம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு, காமதேனு கிடச்சிருக்கு, ராம நாமம். அதை பொக்கிஷமாக பாதுகாத்துக்கும், அதுவும் சாமர்த்தியம். அப்போ நீ எந்த எப்படியாவது ஆக மொத்தம் இப்படிப்பட்ட விலையுறந்த மாணிக்கம் கிடச்சிதுன்னா நான் எப்படியாவது தக்க வச்சுக்கணும். அப்போ நான் ருச்சிகரமான ராகத்தில் பாடினா தான் எனக்கு பிடிக்குதுன்னு சொன்னால் நான் அந்த விஷயத்தில் நான் தக்க வச்சுக்கிறேன். அது ஏன் இஷ்டம், என்னை யார் கேட்குறது? ஆனால் நீங்கள் சினிமா ராகத்தில் பாடுறோம். சினிமா ராகம்னு உனக்கு சினிமா ராகம், எனக்கு இதில் தான் நாமம் தக்கி நிற்குது. நான் என்ன பண்ணுறது? என் பொக்கிஷத்தை நான் பாதுகாத்துக்கணுமே, ராமநாமத்தை. எனக்கு ருசியாகவும் இருக்குது, நல்லா ரசித்து நான் பாடுறேனே, என் மனசை ஒருமுகப்படுத்தேன் ராமநாமத்தில். அப்போ நான் அப்படி தான் பண்ணுவேன். அப்படி பண்ணி தான் நான் நாமத்தை தக்க வச்சு, எனக்கு அப்படி தான் தக்க வச்சுக்க முடியும்னா அப்படி தக்க வச்சுப்பேன். ஏன்னா எனக்கு வஸ்து முக்கியம், நாமம் சாரம். நாமன்றது சாரமானது, அந்த சாரகிரகியாக நான் இருப்பேன். ராகம் முக்கியம் இல்லை, ராகவன் தான் முக்கியம், அதான் சாரம். அதை பிடிச்சிக்கோ, அவ்வளோதான். அதுக்காக நான் அழகான ராகங்களை பாடுறேன். யாருக்கு பாக்கியம் இருக்கோ அவங்களும் அது மாதிரி சுகமான ராகங்களை பாடி அனுபவிங்க. இல்லை விட்டுருங்க, உங்கள் இஷ்டம். உங்களுக்கு பிடிச்ச வேறு ஏதோ நீங்கள் எந்த மார்க்கத்தில் ஏதோ ஒரு நீ ஜபமாக ஜபிங்க, எழுதுங்க. எதில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த வழியில் நீ நாமத்தை நீங்கள் தக்க வச்சுக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். அவங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருக்கு நாம. நீ கீர்த்தனமாக பாடு, ஜபமாக ஜபி. நாம சங்கீர்த்தனும் சொல்லியிருக்கு பாகவத்தில். நாம சங்கீர்த்தனை நான் படப்பிடித்தேன், அது சுகமாகவும் இருக்குது, நான் பிடிச்சிக்கினேன். உங்களுக்கு நாம ஜபம் எழுதுனா தான் உங்களுக்கு பிடிக்குன்னா எழுதுங்க. நாமத்தை ஜபனாக ஜபிச்சா தான் பிடிக்குன்னா நாம ஜபம் பண்ணுங்கள். இல்லை சத்சங்கத்தில் போய் கீர்த்தனை பண்ணால் கீர்த்தனை பண்ணுங்கள். எப்படியாவது நாமத்தை தக்க வச்சிங்க, அதான் முக்கியம். நீ வெறுமனே ராமராமன் சொன்னாலும் சரி, ராமராமன் பாட்டு பாடினாலும் சரி, இல்லை பஜனை சம்பிரதாயத்தில் கீர்த்தனமாக பண்ணாலும் சரி, இல்லை நோட்டில் எழுதினாலும் சரி, எப்படியாவது ராமநாமத்தை தக்க வச்சுக்கும். அதுதான் உன்னை ரட்சிக்கும், வேறு எதுவும் உன்னை காப்பாற்றாது. இது சுலபமான வழி, சுகமான வழி. அப்போ எனக்கு பிடிச்ச வழி நான் கண்டுபிடிச்சிக்கினேன் வழியை. எனக்கு மகான்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க நாம சங்கீர்த்தனம் பண்ணுன்னு, அந்த வழியில் நான் போகிறேன், சுகமாக இருக்கிறேன். இப்போ நான் இந்த ராகத்தில் பாடுறேன்னா சுகமாக இருக்குது. இது எவ்வளோ நேரம் வேணால் நான் பாடுவேன் ராமநாமத்தை. ராம் ராமா ராமா. இது மற்ற ஆசைகள்லாம் விட செய்தது, கர்மணிகள்லாம் போய்க்கிறது, பாவத்தை போய்க்கிறது, துன்பத்தை போய்க்கிறது. என்னுடைய மற்ற ஆசைகள், பணத்தாசை, பெண்ணாசை, மண்ணாசை எல்லாத்தையும் தள்ள வைக்கிறது இந்த நாமா. உதறி தள்ளிடுறது இந்த நாமா. அப்படியேப்பட்டது நாமா. அப்போது எனக்கு இது போதுமே, பெரிய சொத்து கிடச்சிச்சு எனக்கு. நாமான்ற பெரிய சொத்து கிடச்சிச்சு. ராம் ராமா ரமாம், ராம் ராம ராம் ராமா ராம ராம். 10 வருஷம் செலவு இல்லாமல் ரமிக்கிறேன் நம்ம ராமநாமத்தை. ராம ராம் ராம ராம், ராம 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 ராம, ராம் ராம ராம், ராம 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 ராம, ராம் ராம ராம், ராம் ராம் ராம ராம ராம, ராம 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 ராம, ராம 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 ராம, ராம் ராம ராம ராம் ராம ராம. श्री राम नाम संकीर्तन की जय, आंजनेय स्वामी की जय, पोतीपल्ली राम 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 राम, आंजनेय स्वामी की जय, सागर साधु मल्लिक की जय, राम 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 राम।